அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 14 பார்க்கலாம். இன்டெக்ரல் இன்டு டிஎக்ஸ். ஸோ இது கொஷின். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன். இங்கே 3x மைனஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாம். ரைட்டா? ஸோ இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 2க்கு மேலே ஏ அப்படின்ற வேரியபிள் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அகைன் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா, அதுக்கு மேலே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பின்னு வரணுமா. ஸோ சேம் பாலினாமியல் ரிப்பீட் ஆகும்போது அது ரெண்டும் சேர்த்து தான் எழுதணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மேலே வந்து பி மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணும்போது ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி மட்டும்தான் வரும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்கே நம்ம எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிரும். இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால பி கூட எதையும் மல்டிப்ளை பண்ண மாட்டோம். இப்போ இதிலேருந்து நமக்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு அப்ளை பண்ணோம்னா இது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 3 into -2 -1 -6 -1 -7. அடுத்து இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ வேணும். அகைன் எக்ஸுக்கு நம்ம 0 அப்ளை பண்ணால், இப்போ இங்கே 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு இங்கே 0 அப்ளை பண்ணும்போது 3 into 0 0 ஆகிடும், -1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ 2a பியோட வேல்யூ -7 ஈக்குவல் டு -1. 2a is equal to இந்த -7 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா, ப்ளஸ் 6 -1 சரி ப்ளஸ் 7 -1 6. அப்போ ஏவோட வேல்யூ 2. ஸோ இதே வந்து நம்ம ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸும் வச்சும் போடலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இங்கே பாருங்க, இங்கே மட்டும்தான் நமக்கு எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு ஏ எக்ஸ்ன்னு கிடைக்கும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறதுனால ஏ மட்டும் இருக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு இங்கே 3. இந்த சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இங்கேயும் 3 தான், சாரி 6/2 3. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்து வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இது தேவையில்லை. இன்டெக்ரல் 3x minus 1 divided by x plus 2 whole square into dx is equal to a ஓட வேல்யூ 3. ஸோ இப்போ இன்டெக்ரல் 3 divided by x plus 2 minus 7 divided by x plus 2 whole square into dx. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3 into integral 1 divided by x plus 2 into dx minus 7 into integral x plus 2 whole square numerator வரும்போது whole power -2 ஆகும் into dx. இப்போ இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன். 3 into இதை இன்டெகிரேட் பண்ணால் log modulus of x plus 2 minus 7 into ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், x power n into dx இருக்கும்போது x power n plus 1, அதாவது x plus 2 whole power -2 plus 1 whole divided by -2 plus 1 plus c. So final answer 3 log modulus of x plus 2 minus 7 x plus 2 whole power -1 divided by -1 plus c. So இந்த -1 -7 multiply பண்ணிக்கிறேன். 3 log modulus of x plus 2 plus 7 divided by x plus 2 plus c. So இப்போ இதுதான் நமக்கான final answer. Okay, thank you.